இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். இது வந்து கிறிஸ்மஸ் லீவுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் ஒர்க்கிங் டே நிலனோட ஸ்கூலில். இன்றைக்கி ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுத்துடணும். ஏன்னா அவங்க ஸ்கூலில் ஒரு வின்டர் பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ராஸ்டிங் க்ரீம் சொல்லியிருந்தாங்க. அதாவது குக்கீஸ் மேலே இந்த கேக் மேலே தடவுற க்ரீமை அதோடு சேர்த்து மற்ற பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன கிஃப்ட்டு. ஸோ நாங்கள் இந்த பாப்பிட் வந்து ஒரு 20 பீஸ் கொடுத்துட்ருந்தோம். சாக்ஸ் எதுக்கு அப்படின்னா மற்றவங்க கிஃப்ட் கொடுக்குறத போடுறதுக்கு. பட் ஆனால் நாங்கள் சின்ன சாக்ஸாக கொடுத்துட்டோம் போல். நிலன் காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிட்டான். பேரண்ட்ஸ் வந்து மதியம் 1 to 2 ஸ்கூலுக்கு வரலான்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப அவங்க பீஸா சாப்பிட்டுட்டு குக்கீஸ் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்களை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நம்மளும் போய் பசங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் இதை தொடாத அதை கொட்டிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம். பட் ஆனால் இங்கே ஒரு டேபிள் ஃபுல்லாக ஷேவிங் க்ரீமை கொட்டி ஃபுல்லாக உழப்பி விளையாட விட்டாங்க. அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது பசங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களே க்ரியேட்டிவாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செய்கிறது. ஸோ அதுவும் வந்து அவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு அவங்களே அந்த கோனில் சாப்பிட்லாம். ஃபைனலாக அவங்களோட ஃபோட்டோ வச்சு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணோனையும் அவங்க மேம்க்கு கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்லிவிட்டு வின்டர் ஹாலிடே விஷஸ்லாம் சொல்லிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.